நேரு, KN நேரு அவர் விஜயை பற்றி ஒரு தாக்குதல் கொடுத்திருக்காரு. அதாவது தலைவான ஒரு படம் வந்தது, விஜய் நடித்த படம். ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க. அப்போ அந்த படத்துக்கு நிறைய பிரச்சனை வந்த உடனே விஜய் போய் ஜெயலலிதா அவங்கள பார்க்கறதுக்கு போயிருந்தார். அவங்க அப்பாவும் போயிருந்தார். இவங்க போயிட்டு என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்களும் ஜெயலலிதாட்ட இதை பற்றி கேட்டாங்க. அப்போ ஜெயலலிதா உதவி செஞ்சு அதை படத்தை ரிலீஸ் பண்ண விட்டாங்க. இதை எப்படி கொச்சைப்படுத்துறாங்க திமுக காரங்கன்னா, ஜெயலலிதாட்ட கைகட்டி நின்னவெல்லாம் பேசலையாங்க. இவங்க யார்கிட்டையுமே கைகட்டி நிற்காதவங்க. ஜெயலலிதாவிடம் எப்படி கைகட்டி நின்றார் என்பதை இந்த நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். இவங்க உங்க கதையை சொன்னோம்னா, ஏவாவேலுன்னு ஒரு மந்திரி இருக்காரு. அவரு நம்ம இவரை உதயநிதிய வாழும் பெரியாருங்கிறார். உதயநிதியை போய் பெரியாருங்கிறார். வாழும் பெரியார் எதுக்கு? நீங்க உதயநிதிட்டு போய் கைகட்டி நிக்கிறது உங்க ஏவாவேலு. கைகட்டி நின்று மந்திரி பதவியை காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க. இது மட்டுமா? ஒருவர் மட்டுமா? ஏவாவேலு தானா? இன்னொருத்தர் இருக்காரு. அவங்க ஸ்டாலினுடைய மனைவி போற இடத்துக்குன்னா செருப்பு தூக்கிட்டு போறாரு. ஸ்டாலினுக்கு செருப்பு தூக்குறாரு. எதுக்கு? மந்திரி பதவியை காப்பாத்துறது. இதோடைய கேவலமா விஜய் போய் ஜெயலலிதா செருப்பையா தூக்குனாரு. அந்த அளவுக்கு கேவலமா போய் மந்திரி பதவியை காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தது உதயநிதி தூக்கு பிடிச்சா பரவாயில்ல, இன்ப நிதிக்கே தூக்கி பிடிக்கிறது. ஜல்லிக்கட்டுக்கு இன்ப நிதி மதுரைக்கு போறாரு. தன்மானத்தை பற்றி பேசும் பிடிஆர் விமான நிலையத்தில் போய் அவரை வரவேற்கிறார். அவர் கூட ஒரு 2-3 சின்ன பசங்க வர்றாங்க. அவங்களை வரவேற்று கூட்டிக் கொண்டு போகிறார். வீடியோனா ஏற்கனவே போட்டிருக்கோம். இதை விட தன்மானம் இது இல்லாம நடந்தவங்க மந்திரி பதவியை காப்பாத்திக்கிறது உங்களை விட கேவலமா வேற யாரு இருந்தா? அது மட்டுமா? இங்க போனாரு இதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு இன்ப நிதி. மேடையில இருந்த கலெக்டர் எந்திரிமான்னு சொல்லிட்டு இவர்களை உட்கார வச்சாரு மந்திரி மூர்த்தி. ஆக உங்க ஒவ்வொரு மந்திரியும் ஸ்டாலின் காலிலும் அவர்கள் குடும்பத்தின் காலிலும் விழுந்து இதை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க மந்திரி பதவியை. இந்த லட்சணத்துல KN ஜெயலலிதா காலில் விழுந்தவங்க வீரவசனம் பேசுறாங்கன்னு என்ன அர்த்தம்?